நோவாவை தொடர்ந்து தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள் யாரும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எங்கன்னா நேராக ஆபிரகாம் கிட்ட தான் வர முடியுது. அதுக்கடையில் யாராவது சஞ்சரித்தாங்களான்னா பல தலைமுறைகள். 1948 வருஷத்தில் தான் ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார். இஸ்ரேல் சுதந்திர தினம் என்ன? 1948. ஆபிரகாமுடைய பிறப்பின் வருடம் கிமு 1948. இஸ்ரேல் நாட்டினுடைய சுதந்திர தினம் 1948. இது ரெண்டும் தான் ஒற்றுமை. இதுதான் எபிரேயத்தினுடைய அடிப்படை. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்படி கணக்கு போட்டால் தான் 0லேருந்து கரெக்டாக வரும் வருஷ கணக்கு, இல்லாட்டி வருஷ கணக்கே வராது. அப்போ ஆபிரகாம் அந்த காலத்தில் தான் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆபிரகாமுக்கு 53 வயதாக இருக்கும்போது ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார். ஏன் அவங்ககிட்ட பேச ஆரம்பித்தார்? ஏன் தேவன் அவனோடு கூட இடைப்பட விரும்பினார் அப்படின்னா, ஆபிரகாமுடைய தகப்பனார் தேராகு, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணார்? ஏன்னா அந்த காலத்தில் தெய்வங்கள் கிடையாது. தேவன் எல்லார்கிட்டையும் பேசலை. நோவா கிட்ட பேசினார், பிழையினால் காப்பாற்றினார். அதுக்கப்புறம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய இடைவெளி. மக்கள் ஏன் பேசலைன்னா, மக்களுடைய சிந்தனை நல்லா இருக்கு. நல்லா கவனிங்க. திருச்சபையில் பரிசுத்தமான எண்ணங்களோடு, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், அந்த தாகத்தோடு நீங்கள் வரீங்கன்னா தான் உங்ககிட்ட ஆண்டுடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கும். காட்ஸ் வேர்ட் ரிலீஸ் ஆகும், இல்லை ரிலீஸ் ஆகாது, பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரிசுத்தமாக அப்போ மக்களோடு கூட ஏன் தேவன் பேசலைன்னா, பொல்லாங்கான மனிதர்கள் பெருகிட்டே இருந்தாங்க. பொல்லாங்கான மனிதர்கள் யார்கிட்டையும் பேசணும்னு நினைக்கிறாரு. ஒருத்தன் கூட தேவத்துவமாய் அவரை பார்க்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் ஒரு ஆபிரகாம் மட்டும் ரெடி ஆகிறான். ஆபிரகாம் இல்லை, அபிராம். அப்போ அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆபிரகாம் மாத்துறார். இந்த அபிராம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவர் தன்னுடைய தகப்பனுடைய பிஸ்னஸை பார்க்கும்படியே தேராக கூப்பிடுறார். ஆபிரகாம் வா, நீ என் கூட பிஸ்னஸ் பண்ணு. ஆபிரகாமுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவரையும் இந்த பிஸ்னஸ் தான். என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, அன்றைக்கி செம்ம பிஸ்னஸ்னால் என்னது? சாமி செய்கிறது. டிசைனாக கடவுள் செய்கிறது. இவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ். என்ன சொல்கிறதுன்னா, ஒரு சாமியை செஞ்சுட்டுப்பா, இதை நீ வணங்கிட்டேன்னா உனக்கு குழந்தை கிடைக்கும். இன்னொரு சாமி இதை வணங்கிட்டீங்கன்னா உனக்கு பணம் செல்வா கிடைக்கும். இதை வணங்கினீங்கன்னா உனக்கு சுகம் கிடைக்கும். அவன் முகத்தை திருப்பி தலையை திருப்பி எப்படியோ பண்ணிங்கன்னு என்ன பண்ணுறாங்க? இப்படி தான் வியாபாரம். அவர் வியாபாரம் செம்ம பீக்கு அவருக்கு. யாருக்கு? ஆபிரகாம் அப்பா. ஆனால் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கூட அதில் என்ன இல்லை, நம்பிக்கையே கிடையாது. நேற்று நான் பார்க்கும்போது தான் எங்கள் அப்பா செஞ்சார், இன்றைக்கி என் எதிரிலேயே இது என்ன பண்ணுறாரு? நல்ல விலைக்கு ஏதோ ஒன்று சொல்லி விற்கிறாரு. ஆனால் அவனுக்கு என்ன பண்ணல, நம்பிக்கை வரவே இல்லை. ஆபிரகாம் அதை உதாசீனப்படுத்தினான். இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். ஹல்லேலூயா. இதை ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். ஆனால் ஆபிரகாம் தோணுது, கடவுள் யாரோ ஒருத்தர் இருக்கிறார், ஆனால் அவர் யார் எனக்கு? ஆனால் இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நாள் குடும்ப பிரச்சனையில் எல்லா சிலைகளையும் உடைத்து போட்டார். குடும்பத்துக்குள்ளே வெறுப்பு. ஆபிரகாமுங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல நெருக்கமாக அவங்க இல்லை, மனஸ்தாபத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கும் பிடிக்கல, இவருடைய கொள்கை அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அப்பொழுதுதான் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார், நான் தான் தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உடைத்த பின்பு தான் கல்தேயர் என்றால், கல்தேயர் வம்சத்தை சார்ந்தவன் தான் ஆபிரகாம். கல்தேயர் என்றால் பூசாரிகள் என்று அர்த்தம். ஒரு பூசாரி குடும்பத்தை சார்ந்தவன் தான் யாரு? ஆபிரகாம். அந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், அவனை வேறு பிரித்தார். நான் சொல்கிற இடத்துக்கு போனார். அவனுக்கு பிள்ளை கொடுத்தார். அவனுடைய பெயரில் பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக அவனுடைய பெயரை சேஞ்ச் பண்ணுறார். ஆபிரகாம் அப்படிங்கிறத அப்ரஹாம் அப்படிங்கிறத மாற்றினார். அங்கே ஹே அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய கரம்னு அர்த்தம், பரிசுத்த ஆவியானுடைய செயல்னு அர்த்தம். அதில் தேவன் தன்னுடைய ஜீவனை வைக்கிறார், தன்னுடைய பிரசனத்தை வைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நீங்கள் என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ, என்றைக்கு அவர் உள்வாங்குறீர்களோ, தேவனுடைய ஜீவனை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அந்த ஜீவன் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த ஜீவன் பரிபூரணத்தை கொடுக்கிறது. அந்த ஜீவன் சமாதானத்தை கொடுக்கிறது. நீங்கள் உங்களுக்குள் வைக்கப்பட்ட ஜீவனை எடுத்து போட நினைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? உங்களுக்குள் வைக்கப்பட்ட ஜீவனை நீங்கள் எடுத்து போட நினைக்காதீங்க. அந்த ஜீவனை காத்துக்கொள்ள நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்பதும் ஆவியானவரும் ஒன்றுதான். ஆவியானவரும் கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்றுதான். வார்த்தை புறப்படும் போது ஆவியானுடைய செயல் நடக்கும். ஆவியானவர் புறப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை புறப்படும்.
ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கு உங்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டதோ அது ஜீவன். சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வரும்போது அது எனக்கு ஜீவன். ஜீவன் எனக்குள்ளே வரும்போது ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் விடுதலை வருகிறது, சமாதானம் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது, மேன்மை வருகிறது, மகிமை என்னை சூழ்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அந்த ஜீவனுக்கு அந்நியராய் போய்விடக்கூடாது. நல்ல கவனிங்க. எப்போ கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ, அதாவது இது எனக்கு இல்லை, இது வேண்டாம், இது செய்ய மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது, இல்லை எனக்கு என்னுடைய மைண்ட் செட்டுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தையை சொல்கிறேன். அப்படி நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா, நீங்கள் எதை அசட்டை பண்ணீங்கன்னா உங்களுக்குள் கொடுக்கப்படுகிற ஜீவனை நீங்கள் தள்ளி விடுகிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள் கொடுக்கப்படுகிற ஜீவனை நீங்கள் தள்ளுறீங்கன்னு அர்த்தம். கவனிங்க, சாட்டன் சத்ருவானவன் என்ன செய்ய நினைப்பான்னா, நமக்குள் வரப்போகிற அந்த ஜீவனை தடுக்கும்படி அவன் முயற்சிப்பான். ஏன்னா அவன் உங்களை நரகத்திற்கு கொண்டு போக முயற்சிக்கிறான். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே, ஆவியினாலே தேவன் உங்களை ஜீவனுக்கு நேராய் கொண்டு போக விரும்புகிறார். ஹல்லேலூயா.